Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நோட்டிஃபிகேஷன் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா லா டிகிரி முடிச்சிட்டு இந்த அறநிலைத்துறையில வர்க் பண்ணனும் நிறைய பேர் ஆசையோட காத்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு அரிய வாய்ப்பு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீங்க. அது மட்டும் இல்லாத ஒரு லா டிகிரி முடிச்சிட்டு அட்வொகேட்டா மட்டும் தான் பிராக்டிஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல நீங்கலாம் அப்ளை பண்ணி பயனடையலாம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாத இதற்கு முன்னாடி குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. அதை பற்றின வீடியோவும் இந்த யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லை ஐக்கானில் உங்களுக்கு ஷோ ஆகும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாத இதில் என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, ஏஜ் என்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளோ போஸ்டிங் இருக்குது, எவ்வளோ நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும், இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணி போட்டிருக்கேன். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த போஸ்டுடைய நேம் என்னன்னா கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1ல் பியும் அண்ட் குரூப் 1ல் சி சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. என்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம்னா 23/4/2024 அப்ளை பண்ணலாம். எந்த டேட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னா 22/5/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாமு இந்த எக்ஸாம் என்னைக்கு நடத்தப்படும்னா 12/7/2024 ஆஃப்டர்நூன் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதற்கான நோட்டிஃபிகேஷன் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த 2024ல் வர நோட்டிஃபிகேஷன் வந்து இது வந்து 5வது நோட்டிஃபிகேஷன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த குரூப் 1ல் பி சர்வீஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு நான் என்ன போஸ்ட் நீங்கள் எழுத போகிறீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த தமிழ்நாடு ஹிந்து ரிலிஜியன் அண்ட் சேரிட்டபிள் என்டோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இந்த சர்வீஸ்க்கு தான் நீங்கள் அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து போஸ்ட்டுக்கு நீங்கள் எழுத போகிறீங்க. இதுவே நீங்கள் இதில் இன்னொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்காங்க. குரூப் 1ல் சி சர்வீஸ். இது யாருக்காகலாம் கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், அதாவது டிஇஓன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக, அவங்களுக்கான வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் சர்வீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடவை நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இதில் வந்து நீங்கள் எலாபரேட்டாக படிக்கணும்னா இதனுடைய லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி எல்லாமே நீங்கள் படிச்சுக்கலாம். இதற்கான வெப்சைட்டு இதை கொடுத்துருக்காங்க. www.tnpsc.government.in கொடுத்துருக்காங்க. இதில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அடுத்தது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தான் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. அப்ளை பண்ணி முடிச்சிட்ட உடனே இப்போ வந்து அதில் எதனா மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அது எப்போ கொடுக்குறாங்கன்னா 27/5/2024 ஆஃப்டர்நூன் 12 AM இருந்து 29/5/2024 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம்னு 2 இருக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாமினுடைய டேட்டு வந்து 12/7/2024 டைமும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெயின் எக்ஸாமினேஷனுக்கான டேட்டு டைம் எதுவுமே கொடுக்கல. அதை வந்து லேட்டர் அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹவு டு அப்ளைன்றது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ தனியாக நான் போடுறேன். அடுத்தது போஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா Assistant Commissioner in the Tamil Nadu in the Religious and Charitable Endowment Administrative Service only shall select the option Assistant Commissioner வந்து இதுக்கு வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி candidate who are willing to consider for the post of District Educational Officer in Tamil Nadu School Education Service only shall select the option District Educational Officer மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு 2 போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து போத் என்ற ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களாம். அந்த போத் என்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
அடுத்தது பேண்ட் ஐட்டம்ஸ், அதாவது நீங்கள் இப்போ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறீங்கன்னா என்னென்ன ஐட்டம்ஸ் நீங்கள் எலக்ட்ரானிக் ஐட்டமோ இல்லை நோட்ஸ் புக்கு எதெல்லாம் கொண்டு போகக்கூடாதோ எல்லாமே இதில் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்தது வார்னிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன், இது வந்து சும்மா கண் துடைப்புக்காக இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் நடக்குது, நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சில பேர் ஏமாத்துறதுக்கு உண்டு. அந்த மாதிரி நீங்கள் எங்கே போய் ஏமாந்தாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த சர்வீஸ் வந்து பொறுப்பாகாது. நீங்கள் என்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணாலும் என்ன வந்து எங்கே கொடுத்து ஏமாந்தாலும் அதுக்கான அன்ஃபேர் எதனா நடந்துச்சுன்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்துட்டு ஒன்லி மெரிட் பேஸில் மட்டும்தான் இந்த ஜாபுக்கான வேக்கன்சி வந்து ஃபில்அப் பண்ணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இப்போ நீங்கள் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் அப்ளை பண்ணுறீங்க, இல்லை ஒரு இன்டர்நெட் சென்டர்லேயே இல்லை காமன் சர்வீஸ் சென்டர்லேயே போய் பண்ணுறீங்க. அப்போ பண்ணும்போது அதில் ஏதாவது மிஸ்டேக் வந்து அவங்க பண்ணிடுறாங்க. நீங்கள் என்ன உங்களுக்கு தெரியல, ஆனால் வந்து லாஸ்ட்டு ஃபைனலில் செலக்ட் ஆகிட்டு நான் வந்து எனக்கு தெரியாது ப்ரௌசிங் சென்டரில் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் லாஸ்ட் டைமில் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா அதில் லாஸ்ட்டாக ஃபைனல் சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அப்லோட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பட்டன் கொடுங்க. அது மட்டும் இல்லாத நீங்கள் அதில் கொடுப்பீங்களே மெயில் ஐடி, உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸு அது உங்களுடைய இதாக கொடுங்க. ப்ரௌசிங் சென்டரில் இருக்கிற உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் தயவுசெய்து கொடுக்காதீங்க. அடுத்தது என்னென்ன போஸ்ட் வேக்கன்சி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த சர்வீஸ் என்னன்னா தமிழ்நாடு இந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ். இதற்கான வேகன்சி 21 இருக்கு. லெவல் ஆஃப் பே வந்து 22 கொடுத்துருக்காங்க. செகண்ட் போஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் டிஇஓ. இதற்கான சர்வீஸ் என்னன்னா தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் சர்வீஸு. இதற்கான வேகன்சி 8, லெவல் ஆஃப் பே 23 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. அது என்னன்னா ஃபர்ஸ்ட்டு ஃப்ரம் ஓப்பன் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு 6 வேகன்சியும், ஃப்ரம் அமாங் டீச்சர்ஸ் எம்ப்ளாய்டு இன் ரெகனைஸ்ட் எய்ட் செகண்டரி ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லிட்டு 2 வேகன்சியும் இந்த 8 வேகன்சியை பிரிச்சிருக்காங்க. அடுத்தது எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ஏஜ் லிமிட். இந்த ஏஜ் லிமிட் எதை பொறுத்து இருக்குன்னா 1/7/2024 பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஏசிக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 34. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு வந்து 32 சொல்லியிருக்காங்க. ஃபார் டீச்சர்ஸ் எம்ப்ளாய்டு இன் ரெகனைஸ்ட் எய்ட் செகண்டரி ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணி தான் அவங்க வந்து 42 கம்ப்ளீட் பண்ணியிருக்க. அடுத்தது ஏஜ் கன்செஷன் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்துட்டு 39 கேண்டிடேட்ஸ் ப்ரொஃபஷன் ஹிந்து ரிலிஜியன் அலோன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வெரிஃபைடு அகெயின்ஸ்ட் த 10th ஸ்டாண்டர்ட். அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 10th சர்டிஃபிகேட்லையோ இல்லை 12th சர்டிஃபிகேட்லையோ இஷ்யூ பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்பாங்க. அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு செகண்டரி எஜுகேஷன் அந்த மாதிரி ஹையர் செகண்டரி எஜுகேஷனில் இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி இல்லை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதில் வெரிஃபை பண்ண முடியலன்ற பட்சத்தில் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டோ அல்லது உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டோ அல்லது டிகிரி மார்க் ஷீட்லையோ இல்லை போஸ்ட் கிராஜுவேட் மார்க் ஷீட்லையோ இல்லை இன்ஸ்டெட் ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட் ஆர் 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்லையோ எனி அதர் ஃபார்ம் ஆஃப் எவிடன்ஸ் வில் நாட் பி அக்செப்டட். அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த 2 போஸ்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஏசி, அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு
மஸ்ட் கம்ப்ளீட்டட் 1 டிகிரி முடிச்சிருக்கணும். அந்த ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 இயர்ஸில் வந்து எல்எல்பி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு 5 இயர்ஸ் பிஏ எல்எல்பி டிகிரி, அதாவது 5 இயர்ஸ் கோர்ஸ் வந்து ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாத நீங்கள் வந்துட்டு இப்போ லா டிகிரி முடிச்சிட்டீங்க, 3 இயர்ஸாக இருந்தாலும் சரி 5 இயர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் முடிச்சிட்டீங்கிற பட்சத்தில் அட்வொகேட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அது இல்லைன்னா ப்ரீவியஸாக வந்து கோர்ட்லேருந்து சிவில் ஆர் கிரிமினல் ஜூரிடிக்ஷன் கீழே பீரியட் வந்து 3 இயர்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா மஸ்ட் ஹேவ் புட் இன் சர்வீஸ் ஆஃப் நாட் லெஸ் தென் 6 இயர்ஸ் இந்த போஸ்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்கணும். அதாவது கிரேட் 1 ஆர் கிரேட் 2 ஆர் கிரேட் 3 ஆர் கிரேட் 4 வந்து ஆர் இன்ஸ்பெக்டர் ஆர் ஹெட் கிளர்க் ஆர் மேனேஜர் ஆர் சூப்பர்டென்டென்ட் இந்த தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே நீங்கள் இந்த போஸ்ட்லாம் ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து 6 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா மாஸ்டர் டிகிரி வந்து ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதில் வந்து சப்ஜெக்டில் வந்து இதில் வந்து ஒன் அமாங் த ஃபாலோயிங் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி, காமர்ஸு, தமிழ் அண்டு இங்கிலீஷ் இருக்கணும். அது மட்டும் இல்லாத ஷுட் ஹாவ் ஸ்டடிட் தமிழ் அண்டர் பார்ட் 1 ஆர் பார்ட் 2 ஆஃப் இன்டர்மீடியேட்டட். அதாவது நீங்கள் தமிழை வந்து பார்ட் 1 இல்லை பார்ட் 2லேயே நீங்கள் வந்து செகண்டரி படிச்சிருக்கணும், ஹையர் செகண்டரியில் படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாத பேச்சுலர் ஆஃப் டீச்சிங் ஆர் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் எனி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன் த ஸ்டேட் ஆர் ஏ டிகிரி ஆஃப் ஈக்குவலன்ட் ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருக்கணும்ன்றாங்க. அடுத்தது ஃபார் த டீச்சர் கேண்டிடேட்ஸ் வந்து அதற்கான குவாலிஃபிகேஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுக்கங்க. அடுத்தது நீங்கள் இப்போ வந்து அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு இப்போ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸிங் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அது யார் யார்கிட்டலாம் நீங்கள் வாங்கலான்னா சிக்னேச்சர் வந்து உங்களுடைய சீனியர் அட்வொகேட்ஸ் கிட்ட வாங்கலாம். இல்லை செக்ரட்டரி ஆர் பிரசிடென்ட் ஆஃப் அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் ஆர் பார் அசோசியேஷன் ஆர் கவுன்சில் ஜுடிஷியல் ஆஃபீஸர் இவங்க யார்கிட்ட வேணாலும் நீங்கள் வந்து சைன் வாங்கி இந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போவே வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களுடைய நேமு என்ரோல்மெண்ட் நம்பர் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் மென்ஷன் பண்ண போது நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ண இயரை வந்து இதில் வந்து வந்துடும் இல்லையா. அப்போ 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றது இதில் மென்ஷன் பண்ணி இருக்கணும். எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க, எந்த இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்றதையும் அந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் இம்ப்ளைமெண்ட் பண்ணி அதை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாத நீங்கள் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டும் வைக்க வேண்டியது இருக்கும். அதாவது இது சொல்லியிருந்தாங்க இல்லையா, நீங்கள் வந்து கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வைக்க வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து சைன் யார் பண்ணியிருக்கணும்னா 1 மினிட் சிக்னேச்சர் ஆஃப் ஹெச்ஓடி ஆஃபீஸர் வித் டெசிக்னேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஆஃபீஸ் சீலும் வந்து இதில் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இதை வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது போஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் டிஇஓக்கான என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னு இதில் இருக்குது. நீங்கள் வந்துட்டு பார்த்துக்குங்க. இதை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இந்த மெத்தடில் வந்து ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோன்னு சொல்லி ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்க்கலாம். டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மெத்தடாக இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க.
அதாவது இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமு. 2 எக்ஸாமாக பிரிப்பாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் அண்ட் மெயின் எக்ஸாமாக பிரிப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாமை பார்க்கலாம். ப்ரிலிமினரி எக்ஸாமில் தமிழ்நாடு ஹிந்து ரிலிஜியன் அண்ட் சேரிட்டபிள் என்டோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்க்கான மார்க்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 175 இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க. அது வந்து 25 கொஸ்டின் இருக்கும். டோட்டலாக வந்து 200 கொஸ்டின் உங்களுக்கு வந்து ஓவராலாக இருக்கும். மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 300. அந்த எக்ஸாமினேஷனுக்கான டியூரேஷன் வந்து 3 hours இருக்கும். இதில் வந்து கேஸ்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க பார்த்தியா, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இவங்க எல்லாருக்குமே வந்து 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தா போதும். அடுத்தது அதர்ஸ் வந்து 120 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்க வேண்டும். அடுத்தது மெயின் எக்ஸாம், ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த தமிழ்நாடு ஹிந்து ரிலிஜியன் அண்டு சேரிட்டபிள் என்டோர்ஸ்மெண்ட் சர்வீஸ்க்கு மட்டும்தான். அவங்களுக்கான மார்க்ஸ் என்ன எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது இது மெயின் எக்ஸாம். நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமில் பாஸ் ஆகிட்ட உடனே அதுக்கப்புறம் இதுக்கான எலிஜிபிலிட்டி நீங்கள் உங்களுக்கு வந்துடும். அதில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணுன்றதை பார்க்கலாம். இது வந்து 4 பேப்பராக வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4. பேப்பர் 1ல் எதை சொல்லியிருப்பாங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதாவது 10th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு இருக்கும். டோட்டல் மார்க்ஸ் வந்து 100 மார்க்ஸு நீங்கள் 3 hours எழுதுவீங்க. அதில் வந்து நீங்கள் 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் போதும். அதர்ஸ் வந்து 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் போதும். இதே பேப்பர் 2ல் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 250, 3 hours தான் டியூரேஷன். அது மட்டும் இல்லை, பேப்பர் 2ல் வந்து ஹிந்து ரிலிஜியன் பற்றி கேட்டிருப்பாங்க. டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். அதுக்கான மேக்ஸிமம் மார்க்கு 250, 3 hours வந்து டியூரேஷன். பேப்பர் 4 வந்து லா டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க. 250 மார்க்ஸ் தான் மேக்ஸிமம், 3 hours. அதுக்கப்புறம் வந்துட்டு டோட்டல் பேப்பர் வந்து 2, 3 and 4. அதாவது பேப்பர் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ண மாட்டாங்க. இது வந்து இந்த பேப்பர் 1ல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்கள் எழுதி அதில் பாஸ் ஆனீங்கன்னா தான் அடுத்த பேப்பர் வந்து பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 நீங்கள் வந்து எழுத முடியும். இப்போ இந்த 3 பேப்பர்ஸ்லேயும் வந்து டோட்டலாக வந்து 750 மார்க்ஸு இருக்குது. 750 மார்க்ஸில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ டோட்டலாக வந்து ஸ்கோர் பண்ண வேண்டியது இருக்குன்னா, அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இவங்க எல்லாருமே எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும்னா இந்த 750 மார்க்ஸில் 225 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண வேண்டியது இருக்கும். அதர்ஸ் வந்து 300 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது வந்து இன்டர்வியூக்கு வந்து 100 மார்க்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் டோட்டல் வந்து பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 அண்ட் இன்டர்வியூ வந்து 850 மார்க்ஸு. அதற்கான மார்க்ஸ் எதுவும் கொடுக்கல. டோட்டலாக நீங்கள் இன்டர்வியூவில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணுன்றத இதில் மென்ஷன் பண்ணலை. அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன், ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ டியூஓக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே தான் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4. பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி. இந்த இதில் வந்து 40 மார்க்ஸ் எடுக்கணும். டோட்டல் மார்க்ஸ் 100. டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். இதில் நீங்கள் எழுதி பாஸ் ஆகிட்டீங்கன்னா தான் அடுத்தது ஒரு பேப்பர் 2க்கு, பேப்பர் 3க்கு, பேப்பர் 4க்கு வந்துட்டு 250 ஈச் கால்குலேட் பண்ணுறாங்க. ஈச் வந்து 3 hours. இதில் வந்து டோட்டலாக வந்து எஸ்சி, எஸ்டிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம் இவங்க எல்லாருமே வந்து 225 மார்க்ஸ் எடுத்தாலே போதும். அதர்ஸ் வந்து 300 மார்க்ஸு எடுக்கணும். இதில் வந்து பேப்பர் 4 வந்து எஜுகேஷனில் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க இல்லையா, அதில் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு சிபிடி 200 கொஷின்ஸ் வரும் அதில். ஆனால் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் வந்து 250 அதை வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோங்க. ஸோ நீங்கள் டோட்டலாக வந்து 750 மார்க்ஸ்க்கு வந்து எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு வந்து 100 மார்க்ஸு. டோட்டலாக வந்து 850. 850ல் வந்து நீங்கள் இன்டர்வியூவில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணுன்றதை இதில் மென்ஷன் பண்ணலை. அடுத்தது அனெக்சர்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. அனெக்சர் 1ல் ஹவு டு அப்ளை ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இதற்கான தனி வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இதை நீங்கள் பார்த்துக்கிறதுனால இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஃபீஸாக வந்து 100 ரூபி நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது நீங்கள் எப்போ ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அப்போ வந்து 100 ரூபி நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். இதுவே உங்களுக்கு வந்து
ஃபீஸ் கன்செஷன் இருக்குதுன்ற பட்சத்தில் அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் ஆகிட்டீங்கன்னா அடுத்தது தான் மெயின் ரிட்டன் எக்ஸாமுக்கு நீங்கள் போக போகிறீங்க. அப்போ வந்து 200 rupees பே பண்ண வேண்டியது இருக்கும். அவ்வளோதான். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.